தொடர்ந்து அஜித்குமார் மரணம் குறித்தான வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அஜித்தின் பிறப்புறுப்பிலும் வாய் காதுகளில் மிளகாய் பொடி போடப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் மதி. தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடியது பிறப்புறுப்பில் அவர்கள் காது வாயில் மிளகாய் பொடி போட்டு சித்திரவதை செய்து கொடூரமாக கொண்டிருக்கிறார்கள் என்பது காலை பார்த்த காட்சிகளிலுமே நமக்கு தெரிய வந்தது. இப்படி ஒரு நகை திருட்டு விசாரணையில் நகை திருட்டு வழக்கில் இந்த அளவு கொடூரமாக தாக்குவதல் என்பது அவசியம்தானா? இதற்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? திருட்டு வழக்கில் எந்த வழக்கிலும் தாக்குவதற்கு காவல்துறையினருக்கு அதிகாரமே கிடையாது. உதாரணத்திற்கு சட்டம் ஒழுங்கு ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு ஆயிரக்கணக்கான அல்லது பல்லாயிரக்கணக்கான ஒரு போராட்டம் நடக்கிறது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் அமைதியாக ஊர்வலம் சென்றாலோ அல்லது பேரணியாக சென்றாலோ அல்லது பொதுக்கூட்டம் நடத்தினாலோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. திடீரென்று அவர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதோ அல்லது கல்லெறிவது இது போன்ற சட்டவிரோத செயல்களில் அவர்கள் ஈடுபடும் பட்சத்தில் முதலில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும். முதலில் கலையுங்கள், இல்லை என்றால் லத்தி சார்ஜ், அதாவது தடியடி நடத்தப்படும், கண்ணீர் புகை கொண்டு வீசப்படும். இது போன்ற எச்சரிக்கை தான் அவர்களுக்கு விடுக்கப்படும். இதுதான் நடைமுறை. அதை தவிர விசாரணைக்கு ஒரு குற்றச்செயல் அவர் செய்தாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தாக்குவதற்கு காவல்துறையினருக்கு சட்டத்தில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒரு கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறை தங்களது அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் சட்ட நடைமுறைகள் இருக்கிறது. ஒருவேளை அதுவே கலவரமாக மாறி யாரேனும் உயிரிழந்தால் கூட அப்பொழுது அதை விசாரணைக்கு எடுத்தால் கூட காவல்துறை தரப்பில் குறைந்தபட்ச பல பிரயோகம் தான் பயன்படுத்தப்பட்டது. மினிமம் போர்ஸ் என்ற ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்கள். மேக்சிமம் போர்ஸ் என்றால் அது துப்பாக்கி சூடு வரைக்கும் செல்லும். அதற்கெல்லாம் நீதி விசாரணை அல்லது அதற்கு சிறப்பு அனுமதி என்றெல்லாம் பல்வேறு சட்ட நடைமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபரை அழைத்து வந்து அல்லது அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வராமல் இவ்வளவு கொடூரமான அவர் உயிரிழக்கும் அளவிற்கு அவர் தாக்கப்படுவதற்கு காவல்துறையினருக்கு எந்த விதமான அதிகாரமும் சட்டத்திலேயே கிடையாது. அதனால்தான் இந்த விவகாரம் மிகப்பெரிய இதாகவே மாறி இருக்கிறது. அதாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ், அதாவது நீதிமன்ற சட்ட விதிமுறைகளை மீறிய கொலை என்ற ஒரு வார்த்தையும் இதில் பயன்படுத்தப்படுகிறது.